நீ வந்த பிறகு ஸ்டோரியோட நெக்ஸ்ட் எபிசோடோட நான் உங்களை தேடி வந்துட்டேன். உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு எனக்கு. நீங்க இந்த ஸ்டோரிய கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா அப்பதான் எனக்குமே கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்காக அடுத்தடுத்த எபிசோட்ஸ் இன்னும் பெட்டரா பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணும். அதனால ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறமா பாருங்க. இப்போ நம்ம எபிசோட் 2க்குள்ள போலாமா? லாஸ்ட்டா பார்த்த எபிசோட்ல ஜேகே அந்த டோர் கிட்ட நிக்கவும், "டோர் வரைக்கும் வந்துட்டீங்க. உள்ள வரைக்கும் ஏன் யோசிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யன் கூப்பிட்டுருப்பா. ஜேகேவும் ஒய்யனை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருப்பா. இப்போ நம்ம அத கன்டினியூ பண்ணலாம். ஜேகே அந்த ஒய்யன் கிட்ட போகவும், "ஒய்யன் சொல்லுங்க, எந்த மாதிரி புக்ஸ் பாக்குறீங்க?" அப்படின்னு கேட்கிறா. "இல்ல இல்ல நான் புக்ஸ் படிக்கிறதெல்லாம் இல்ல. எனக்கு அந்த பழக்கமும் கிடையாது" அப்படின்னு ஜேகே சொல்ல, "ஓ சாரி. அப்போ நீங்க தப்பான பிளேஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன்" அப்படின்னு ஒய்யன் சொல்ல, "இல்ல இல்ல சரியான பிளேஸ்க்கு தான் நான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது ஒய்யன் ஒரு மாதிரி வியர்டா முழிக்கிறா. அப்புறம் ஜேகே அவனோட பாக்கெட்ல இருந்து ஏர்போர்ட்ல மிஸ் பண்ண அந்த புக் மார்க்கை எடுத்து ஒய்யன் கிட்ட நீட்டவும், ஒய்யனுக்கு சரியான ஹாப்பி ஆயிடுது. தேங்க்யூ ஸோ மச். இதை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா? ஏன்னா இது எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல். ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீங்க நீங்க தான் நான் ஏர்போர்ட்ல பார்த்தவங்க அப்படின்னு சொல்லவும், ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஸ்மைல் பண்றாங்க. அந்த சந்தோஷத்துல உடனே வந்து காஃபி குடிக்க போலாமா அப்படின்னு சடனா கேட்டுடுறா. அவன் சடனா கேட்டது ஜிகேக்கு ஒண்ணுமே ஓடல. ரொம்ப ஷாக் ஆயிட்டு நிக்கிறான். ஒய்யனுக்குமே ரொம்ப ஆக்வர்ட் ஆயிருச்சு. என்ன இது நான் உடனே இப்படி கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இல்ல ஜஸ்ட் தேங்க்ஸ் சொல்ற விதமா காசு குடிக்க போலாமா அப்படின்னு தான் கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் காஃபி அப்புறமா தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் அப்படின்னு ஜேகேன்னு சொல்லிட்டான். 2 பேரும் சேர்ந்து பக்கத்துல இருக்கிற ஒரு காஃபி ஷாப்புக்கு போனாங்க. அந்த காஃபி ஷாப் வந்து புக் ஸ்டோருக்கு ஆப்போசிட்ல இருக்க மட்டும் தான் இருக்கு. அங்க இருந்து புக் ஸ்டோரை பார்த்தோம் அப்படின்னா, புக் ஸ்டோர்ல ஒய்ன்னு நிக்கிற பிளேஸ் வரைக்குமே கிளியரா தெரியும். பட் ஒய்ன்னு இருக்கிற பிளேஸ்ல இருந்து அந்த காஃபி ஷாப் பார்த்தோம் அப்படின்னா, அங்க பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் அது. ஸோ 2 பேரும் அந்த காஃபி ஷாப்ல ஒரு கார்னர்ல ஒரு டேபிள்ல உட்காருவாங்க. ஸோ ஜேகே தான் கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றான். "என்னோட பேரு ஜான்" அப்படி சொல்ல வந்துட்டு, என்னோட பேரு கியான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உண்மையான பேரை மறைச்சு பொய்யான பேரை சொல்றான். ஏன்னா உண்மையான பேரை சொன்னா ஒய்யன் கண்டுபிடிச்சிருவாளோ அவனோட ஐடென்டிட்டிய அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டாங்க. கியான் அப்படின்னு அவன் வெளியே மாற்றி சொல்றான். நைஸ் டு மீட் யூ கியான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட பேரு ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒய்யன் அவளோட கையை வீட்டுக்கிட்ட நீட்டுறா. வீட்டையும் ஹேண்ட்ஷேக் பண்றான். சரி, நீங்க எப்பவுமே இந்த மாஸ்க்க ஏன் போட்டுட்டே இருக்கீங்க? அப்படின்னு ஒய்யன் ஜேகே கேட்கவும், அது என்னோட நல்லதுக்காகன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கூட நம்ம காஃபி ஷாப்ல இருக்கோம். இப்போ கூட இந்த மாஸ்க் நீங்க போட்டுதான் ஆகணுமா அப்படின்னு கேட்போம். கண்டிப்பா நம்ம போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும், சரி எப்பதான் கழட்டுவீங்க? என்கிட்ட கூட காட்டக்கூடாதா உங்க ஃபேஸ அப்படின்னு சொல்லவும், அதுக்கான நேரம் வரப்போ நான் கண்டிப்பா காட்டுறேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ இன்னொரு டைம் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வரீங்க தானே அப்படின்னு கேட்கவும், மேபி நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். சரி, மாஸ்க் போட்டுருக்கீங்க, கழட்ட மாட்டேன்னு சொல்றீங்க. இப்போ காஃபி மட்டும் எப்படி குடிப்பீங்க அப்படின்னு கேட்கவும், இதோ இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்ட்ரா எடுத்து அந்த காஃபி கப்ல விட்டு அந்த காஃபிய அப்படி குடிக்கிறாங்க. ஐயோ! யாராவது இப்படி போய் காஃபி குடிப்பாங்களா? ஸ்ட்ரா வச்சு காஃபியா? என்ன கியான் அப்படின்னு சொல்லவும், இந்த கியான் குடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரா போட்டு காஃபிய குடிச்சுட்டு இருக்கா. சரி. நீங்க என்ன பண்றீங்க? எங்க ஒர்க் பண்றீங்க? எங்க இருக்கீங்க? அப்படின்னு சடனா வைஜன் கேட்கவும், ஜங்குக்கு பொற ஏறிடுச்சு. ஐயோ! பாத்துட்டியா? அப்படின்னு வைஜன் சொல்லிட்டு, ஆ அ ஜேகேவும் கொஞ்சம் நார்மல் ஆகுறான். அதுக்கப்புறமா மறுபடியும் ஆ ஜேகே கேட்குறான், "என்ன கேட்டீங்க?" அப்படிங்கவும், "இல்ல ஒர்க் எங்க பண்றீங்க? எங்க இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஜேகே கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, அது ஆ நான் வந்து இப்போதைக்கு ஒர்க் எதுவும் பண்ணல. பட் தேடிட்டு இருக்கேன். சீக்கிரமா ஏதாவது ஒர்க்ல ஜாயின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லவும், "என்ன மாதிரி ஒர்க் தேடுறீங்க?" அப்படின்னு மறுபடியும் கேட்கிறா. ஐயய்யோ! இவ வேற விட மாட்டா போலயே அப்படின்னு வாய்க்குள்ளேயே முணுமுணுக்கிறான். "என்ன சொன்னீங்க?" அப்படின்னு மறுபடியும் கேட்கவும், "இல்ல ஏதோ ஒரு வேலை கிடைக்கிறத பண்ணிட்டு போக வேண்டியதுதான்" அப்படின்னு கேட்கல. அது சரி. என்னோட புக் ஸ்டோர்ல வேணும் நீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? என் ஓனர்கிட்ட நான் பேசி உங்கள ஜாயின் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லவும், வீட்டுக்கு மறுபடியும் ஏறிடுச்சு.
இல்ல, இல்ல. என்னாலலாம் இவ்வளோ தூரம் வந்து வேலை பார்க்க முடியாது. நான் இருக்கிற பிளேஸ் ரொம்ப தூரம். அதனால டெய்லி என்னால இவ்வளோ தூரம் வந்துட்டு இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படின்னு சீக்கிரமா அனுப்பிவிட்டேன். அப்போ சரி உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு 1 எம் விட்டுறா அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. காஃபியும் முடிஞ்சிடுச்சு. பில்லெல்லாம் பே பண்ணிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பலாம் அப்படின்னு வரப்போ, வெளிய பார்த்தா சரியான மழை. "உங்ககிட்ட குடை ஏதாவது இருக்கா?" அப்படின்னு வலியன்ஸ் சீக்கிரம் கேட்டா. இல்ல நான் கொடை எதுவும் எடுத்துட்டு வரல. பக்கத்துல தானே இருக்குது அப்படின்னு நனைஞ்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லவும், பக்கத்துலனா கூட நனைஞ்சிட்டு போகக்கூடாது. கண்டிப்பா கோல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லவும், சரி சுத்தி முத்தி பார்க்கலாம். இருந்தாலும் நமக்குன்னு யாராவது கொடை வைக்காம எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கவும், பக்கத்து ஸ்டோர்லயே வெளிய ஒரு பக்கெட்ல ஒரே ஒரு கொடைய யாரோ வச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கு பாவம்ல, வா எடுத்துட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அந்த கொடைய எடுத்து ஒண்ணுன இங்க இருந்து புக் ஸ்டோருக்கு கூட்டு போறான். இவங்க ரொம்ப க்ளோஸா அந்த குடத்துல தனியா நடக்கிறத தூரமா இருந்து தூரமே சொல்ல தூரம் இல்ல கொஞ்சம் தூரத்துல ஒரு காருக்குள்ள இருந்து அவனும் மாஸ்க் போட்டிருக்கான். அந்த மாஸ்க் போட்ட ஒரு பையன் இவங்க 2 பேரையும் மூடி போட்டோஸ்னு எடுத்து வச்சுட்டான். எடுத்து கொஞ்சம் ஒரு மாதிரி வியர்டா ஸ்மைல் வேற பண்றான். ஆனா இது ஜேகேக்கும் ஒயின் போட்டிருந்தாரு. ஜேகேவும் ஒயின் அந்த ஸ்டோர்ல விட்டுட்டு சரி ஓகே இந்த நாள் நல்லா இருந்தது ஒயின் ஃபார் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யனுக்கு பாய் சொல்லிட்டு ஜேகே அங்கிருந்து கிளம்புறான். ஆனா ஜேகேக்கு அங்க இருந்து கிளம்புறதுக்கு முழுசா மனசும் இல்ல. பட் கிளம்பிதான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன். அதனால ஒரு கனத்த இதயத்தோடயே இவளை நம்ம இனி எப்போ பார்ப்போமோ அப்படிங்கிற ஃபீலிங்ஸோடயே அங்கிருந்து ஜேகே கிளம்புறான். டைம்ஸ் லேட்டர் என்ன ஆகுதுன்னா, ஜேகே டிரைவ் பண்ணிட்டு இருக்கான். அவன் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னன்னு அவன் அப்படியே ஓப்பன் பண்ணாம அந்த நோட்டிஃபிகேஷன்லயே பார்க்கறான். அதுல என்ன இருக்கு அப்படின்னா, "வி ஃபவுண்ட் யூ" அப்படின்னு. "நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். நீ எங்க இருக்க, யார் கூட இருக்க எல்லாமே எங்களுக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து வருது. அந்த மெசேஜ் பார்த்ததும் ஜேகே ஷாக்கு. ஷாக் ஆனதோட மட்டும் இல்லாம அவனுக்கு பயங்கரமா கோபமும் வருது. அப்படி ஒரு கோபமா வேகமா காரை ஓட்டிட்டு போறான். ஜேகே எதுக்காக அவ்வளவு கோவப்பட்டான்? அந்த ஆளு யாரு? எதுக்காக ஜேகேவா மறைஞ்சிருந்து இந்த மாதிரி நோட்டை விட்டுட்டு இருக்கான்? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த எபிசோட கண்டிப்பா மறக்காம பார்க்க வந்துடுங்க. நானும் அடுத்த எபிசோட்ல உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் போயிட்டு வரவா? பாய்.